ஈசனுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுக்கு பரஞ்சோதி முனிவர் ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கார். பட்டியல்னா லிஸ்ட்னு அர்த்தம். அதுல முதல் பெயர் அட்டாளை சேவகன். அட்டாளைனா அடுக்கலை, சமையலறைன்னு அர்த்தம். அதான் நம்மளா இப்ப ஸ்டைலா சொல்றோமே கிச்சன், அதுதான். கோவில்ல இந்த மடப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கேதான் கடவுளுக்கான நெய்வேத்தியம், அதாவது பிரசாதத்தை சமைப்பாங்க. அந்த பிரசாதத்தை செய்யக்கூடிய, அந்த உயர்வான தொழிலை செய்யக்கூடியவங்களுடைய பேரு மடையன். இதே ஏதோ ஒரு பெண் செஞ்சா அவங்களுக்கு மடச்சின்னு பேரு. ஆனா இந்த வார்த்தையை நம்ம இப்போ ஒருத்தவங்களை திட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஈசனுடைய அடுத்த பெயர் அடியார்க்கு நல்லான், அதிர வீசி ஆடுவான், மண்ணிசை சொக்கன், அபிஷேக சொக்கன், பன்னிசை சொக்கன். ஈசனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பார். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி. இப்படி ஈசனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஈசனுக்கு பல பெயர்கள் உண்டு. கோபுரம்னா என்ன, விமானம்னா என்ன? கோபுரம்ங்கிறது வேற, விமானம்ங்கிறது வேற. விமானம்னா கடவுள் காட்சி தரக்கூடிய அந்த கருவறைக்கு மேல கட்டப்படுவதுதான் விமானம். ஆனா கோவிலுடைய சுற்றுப்பிரகாரத்துக்கு நடுவுல கட்டப்படுவதுதான் கோபுரம். ஆனா கோபுரமே விமானமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா அது இந்த தஞ்சை பெரிய கோவில் தான். இந்திரனால் வழிபடப்பட்ட விமானம் தான் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கு. அந்த விமானத்தை ஒரு முறை அன்னார்ந்து பார்த்தால் கூட போதும், பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கும்.